குற்றம் நிரூபிக்கவும் படல, குற்ற விசாரணையும் நடக்கல, வழக்காகவும் அது மாறல. விசாரணைக்கெல்லாம் 3 வருஷமாக நடந்துட்டு தான் இருந்தது. 3 வருஷமாக என்னோட சைட்லேருந்து, என்னோட மெடிக்கல் செக்கப்லேருந்து, என்னோட மெடிக்கல் புக்குலேருந்து, என்னோட பாக்ஸிங் மெடிக்கல் புக்குன்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து என் சைட்லேருந்து நிறைய குறைகள்னு சொன்னாங்க. அது எதுவுமே வந்து ஒன்று கூட ப்ரூவ் பண்ண முடியல அவங்களால. என் மேலே வச்ச குறைகள் நிறைய. என்னை வந்து ஒரு நேஷ்னல் என்னை அனுப்பலை. அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் மெடிக்கல் அன்ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னாங்க. பட் ஆனால் அந்த இயரில் நான் மெடிக்கல் ஃபிட்டுன்னு நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். இப்போ வந்து டோட்டலாக வந்து எனக்கு தமிழ்நாடுக்கு வந்து என்னால் விளாட முடியாமையே டோட்டலாக போயிடுச்சு. வலி இருக்குது மேம், கண்டிப்பாக வலி இல்லாமலாம் இல்லை. அது ரொம்ப வலி. அது எப்படி சொல்கிறது, கண் இல்லாதவனுக்கு கண்ணை கொடுத்துட்டு கண்ணை பிடுங்குனா எப்படி இருக்குமோ அந்த சேம் அந்த சிச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். பட் ஆனால் உண்மையை வந்து இப்போது உறக்க பேசக்கூடாதோ அப்படின்ற ஒரு பயத்துலேயும் நிறைய விஷயத்தில் நான் தயங்கி எந்த ஒரு விஷயமும் நான் இன்வால்வ் ஆகிறதில்ல. உண்மையை பேசுனா இப்படி தான் ஒதுங்கி ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறதுக்கான சமுதாயம் உருவாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம்.